சைடு பண்ண தெப்பக்காடு பார் லெஃப்ட்ல பார். எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கு இங்கே ஓட்டுறது. ஏன்னா நைட் இங்கே 8லேருந்து காலைல 6 மணி வரைக்கும் வண்டி விட மாட்டாங்களாம். ஏன்னா நிறைய அனிமல்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் இங்கே அப்படின்னு. ஆமாம், வர வழியில் கூட போர்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப டைமும் ஆள் நடமும் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. நேற்றுக்கு ஓட்டுனதை விட இந்த ரோடெலாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, இன்னும் குட்டியாக இருக்குது. பஸ்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். இப்போவே இவ்வளோ பனியாக இருக்கு. க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கு பார்க்க அப்படியே இங்கே எனக்கு. ஏய், நீ பாத்தியா ஒவ்வொரு ஹேர்பின் பின்லையும் அந்த மிரர் வச்சிருக்காங்க. முன்னாடி வர வெஹிக்கிள் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. கான்வெக்ஸ் மிரர்ல. கான்வெக்ஸ். கீழே இறங்க காது அடைச்சிக்கிட்டு பயங்கரமா. முடிஞ்ச அளவுக்கு இல்லை, நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல. ஸோ அந்த ஜாஸ் மூவ் ஆனா காது அடைக்காதுன்றியா? எஸ். இன்னும் 7 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. மூக்கு காலி. மூக்குல இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுது பயங்கரமா. அது ஹீட் ஆனதுனால இந்த டெம்பரேச்சருக்கு அப்படியே வாட்டர் ரிலீஸ் ஆகுது. சரி, அதுக்கு ஒரு நல்ல பாட்டா பாடு. லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து மெலடி சாங் தான் பாட முடியும். வெள்ளை மழை பாடுங்கண்ணா. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, என்று சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. இதான் விஜயம்மா. ஏதாச்சும் நம்ம இனோவேட்டிவ் இல்லை இருக்கிறத பாடுறதை விட ஏதாச்சும் நீ பீட்டு கொடு, நீ ஏதாச்சும் பூம் பூம்னு ஏதாச்சும் கொடு, அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். அப்படியே இருக்கிறதே பாடினா போர் அடிச்சிடும். சரி, இப்போ ஒரு பீட்டை போடுறேன், யாரும் பாடுங்கப்பா. சரி பாடு. காதலிக்கல வா சங்கீதமே பூவாலமே. நீ பீட்டை போடு. உனக்கு ஓகே ஸ்டார்ட்டா? ஸ்லோவா, ஆனா ரொம்ப ஃபாஸ்ட் வேணாம். டிக் 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 இப்படி போடு. ஷிட், எழுந்திரி. வண்டி எழுந்திரி. வண்டி அது ஹேமா தள்ளி வா. டப்புன்னு எழுந்திரி. கூல் பாத்தியா? என்னடா கை கால உதறு. உனக்கு எங்கடி? இங்க குய்யால கொன்னுடுவோம். நான் இல்ல, அது சைடுல என்ன சொல்றது, எல்லாம் சேர்ந்து வரும்போது இடிச்சிருதுப்பா. ஓகேயா? உனக்கு எங்கடி போயிட்டு இருக்கு? ஓகேயா? இங்க I'm not okay. கை கால உதறுங்க. ஸ்கிராச்சஸ் இருக்கா? Seriously I'm not okay. இல்ல no problem. என்னாச்சு? கை கால் எங்க அடிபட்டு சொன்னேன்? அப்படியே இப்படி விழுந்துக்கும் நினைக்கிறேன். நீ விழுந்துட்ட அப்படியே. கால் நச்சு பாரு. பாருங்க. இல்ல அது எல்லாமே உள் அடிதான். நானும் விழுந்தல, எடுத்தோட இப்படி அடிச்சிருச்சு. படபடன்னு இழுத்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. போகும்போது ஹெல்மெட்ல நான் போய் கிழிஞ்சிருக்கும் மூஞ்சி. ஓகேயா ஹேமா? பெட்டரா? ஹெல்மெட்டோட அருமை இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. பெடல் பண்ணாதீங்க, அதுவாக தான் கீழே போயிட்டு இருக்கு. பிரேக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஃபுல்லாக பிரேக் பிடிச்சிட்டே ஓட்டுங்க. நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சைடில் யார் வரா பார்த்து. ஓகேயா? யா
டேய் அவங்களால முடியலன்னு நினைக்கிறேன். மாலி உட்காந்து இல்லை போகலாம். கூடலூருக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது மலைப்பிரதேசம் தான் அது. ஸோ ஒரு ரூட் டைவர்ட் ஆச்சு. செம்ம திக்காக டென்ஸாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. நாங்கள் யோசித்தோம் ஒயினோட அந்த சைட் போகலாமேன்னு. ஒரு பாயிண்ட் தாண்டின அப்புறம் ஒரே மூங்கில் தான் ஃபுல்லாக, வேறு எந்த செடியும் நாங்கள் பார்க்கவே இல்லை. மூங்கில் 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 நடுவில் நிறைய ஸ்பைடர் வெப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் நாங்கள் பார்த்த விஷயமே. இந்த ரைட்டில் சொன்னாங்க ஏதோ வில்லேஜ் இருக்குன்னு. இங்கே தான். ஷூரா? வழி இங்கே இருக்கு. இந்த ரைட் போகுது. மூங்கில் தான். அதான் இந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நான் தொலைஞ்சு போக விருப்பப்படல. கண்டிப்பாக தெரியுமா இதானு? எஸ் தெரியும். போய் பார்க்கலாம். பிரிட்ஜ் மாதிரி இருக்கு பாரு இந்த மரம். இது மேலே பாருடா. டேய் பெரிய பெரிய ஸ்பைடர். டேய் என்ன ஊர்ரா இது? இந்த இங்கே ஒன்று இருக்குது. என்ன ஒரு இல்லை வராதிங்கன்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ரொம்ப நம்மளே எவ்வளோ பேர் ஸ்பைடர் இருக்குன்னு தெரியாது. நான் ஏரியா பயங்கரமாக இருக்குல்ல. எப்படா இங்கெல்லாம் வாழ்கிறாங்க இவ்வளோ இருக்கும்போது? காட்டு நடுவில் இருக்காங்க, என்னென்ன வரலாம். ப்ளஸ் இதெல்லாம் வேறு. இங்கே எதாவது செத்து போய் இப்போ ஸ்பைடர். நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா? தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன். செம்ம கலர், பிளாக் அண்ட் எல்லோ. ஏய் இப்போ கீழே அனுப்புறா. இப்போ கீழே அனுப்புறா. அப்படியே இன்சா அப்படிதான் அப்படிதான். அப்படியே இப்படி. ஏய் அட்டாக் போய் எப்படி மேலே மேலே இப்படி மேலே இப்படி. அது அசைவே மாட்டேன். நீ அது அசைவே இல்லை. இல்ல இருக்கு உயிரோட. ஒரே ஒரு நிமிஷம். சரி அது கீழே போடு. கீழே போடு. இதை விட்டுருவா. பிடிக்கிறீங்க யாராவது? விட்டுறாங்க. மரத்தில் போட்டுடலாம். மரத்தில் போட்டுறேன். அதோட வெயிட் தாங்காது. அதனால விடு பிடிக்கதா பார்க்கலாம். ட்ராப் இட். பர்ஃபெக்டா பர்ஃபெக்ட். வணக்கம்ண்ணா. ஊர் பேர் என்ன? ஊர் பேர் கோடமோலா. ஏன்னா கோடமோலா. கோடமோலா. நாங்கள் வந்துட்டு வந்தோம் இந்த பக்கம். எதிர ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்துட்டோம் அப்படியே. இந்த ஊரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஆதிவாசி கிராமம் தான். ஃபுல்லாக ஆதிவாசி வீடு தான் இருக்குது. வேறு யாரும் கிடையாது. ஐ மீன் ஆதிவாசி தெரியுங்களா? என்ன ஆதிவாசி? இல்ல வகை கேக்குறாங்க. வகை வெட்டா குறும்பாஸ். வெட்ட குறும்பாஸ். வெட்டா குறும்பாஸ். வெட்டா குறும்பாஸ். உங்களுக்கு ஏதாவது மொழி இருக்கா? தனி மொழி? மொழி என்றது எழுத்து கிடையாது எங்களுக்கு. பேசுறது? பேசுறது மட்டும்தான். எழுத்து எங்களுக்கு கிடையாது. அது பேர் என்ன? பேர் என்ன? இது எங்கள் பாஷைங்க. அதுக்கு பேருக்கு எங்களுக்கு வந்து வெட்ட குறும்பா பாஷைன்னு தான் அது பேர். வெட்ட குறும்பா பாஷை. எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்கண்ணா? நாங்கள் வந்துட்டு ஒரு 30 பாரம்பரியமாக இருக்கிறோம். கணக்கு இல்லை, பாரம்பரியமாக இருக்கிறோம். இங்கே தான் உங்களுக்கு
தாத்தம் பாட்டா காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கும். மொத்தம் உங்கள் ஜனத்தொகை எவ்வளோ இருக்கும்? இப்போங்களா இப்போ வந்துட்டு ஒரு 80 குடும்பம் இருக்கும். 80 குடும்பம். 80. ஊர் சுற்றி காமிக்க முடியுமா? காமிக்கும். கொஞ்சம் சுற்றி காமிங்க. இதான் உங்கள் கோயில் இடமா? ஆமாங்க கோயில். இது கோயிலா? ஆமாங்க. இதான் உங்கள் கோயிலா? நாங்கள் சமுதாயத்துக்கு எங்களுக்கு அருள் வரணும்னு சொன்னால் இதில் வச்சு தான் நாங்கள் என்னங்க நல்லது கெட்டது என்னங்கிறது நாங்கள் இதை வச்சு தான் பண்ணோம். இந்த கோயில் இதில். ஆனால் உள்ள சிலை ஒன்றும் கிடையாதுங்க. எதுவுமே இல்லை. இல்லைங்க. அந்த இடம் தான் உங்களுக்கு. ஆமாம், எங்களுக்கு ஒரு இந்த ஓணப்பண்டிகைன்னு வர டைமில் ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லும்போது இதில் தான் நாங்கள் தெய்வத்தை வழிபடுறோம். என்ன வச்சு நீங்கள் கும்பிடுவீங்க அப்போ? எங்களுக்கு அந்த மாதிரி சிலை ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு கோயிலே கிடையாது? கோயில் இருக்குங்க. உருவ வழிபாடு எதுவும் இல்லை உங்களுக்கு? அந்த மாதிரி உருவ வழிபாடு எதுவுமே இல்லை. அருள் வரும். அருள் வரும். உள்ள பாய் விஷயத்துல பாய் சொன்னா நம்ம அது பசங்க வந்து இதுக்குள்ள தங்குவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இதுக்குள்ள தான் தங்கணும். ஓ, கல்யாணம் ஆகாதவங்க இதுக்குள்ள வந்து தங்கி. ஆண்களா பெண்களா? ஆண்கள் மட்டும், பெண்கள் கிடையாது. எத்தனை வயசுல இருந்து? ஒரு 16 வயசுக்கு மேல இங்க. 16 வயசு மேல. அப்ப 16 வயசுக்கு மேல வீட்ல தங்க மாட்டாங்களா? வீட்ல கல்யாணம் ஆனவங்க வீட்ல தங்குவாங்க, ஆகாதவங்க இதுக்குள்ள தான் தங்கணும். ஆமா. நான் உங்க வீட்ல நிறைய மூங்கில் தான் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, இதுதான் எங்களுக்கு இப்போ எதுவுமே கிடைக்காதனால அதை வச்சு தான் நாங்கள் வீடு கட்டிட்டு மூங்கில் வச்சு தான். எப்படி உங்க முன்னோர்களும் இப்படி தான் இருந்தாங்களா? ஆமாங்க. மூங்கில் உள்ள என்னென்ன வச்சிருக்கீங்க? மூங்கிலுக்குள்ள மண் போட்டு பூசி. என்ன கலவை அது? மண்ணு கலவை, வெறும் மண், வெறும் செம்மண் குழச்சிட்டு பூசிருக்கோம். பூசி அதை அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க. நாங்கள் சைக்கிள் ஓட்டு வரும்போது காடு பூரா மூங்கில் தானே இருந்தது. நீங்கள் இது வீடு கட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? வீடுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம். ஆமாம், நிறைய பேர் வெட்டி கொண்டு இருந்தாங்க. அப்போ வீடு கட்டிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வேண்டி. ஆனால் காஞ்சது அடுப்பெரிக்கலாம் சமையலுக்கு. ஓ சூப்பர். ஊரை சுற்றி பூரா மூங்கில் தான். ஸோ அந்த மூங்கிலை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அவங்களுக்கு தண்ணி சப்ளை வந்து ஒரு பக்கத்து ஆறுலேருந்து வருது. ஸோ பைப்லேருந்து வந்து இந்த மூங்கில் பாதியாக கட் பண்ணி பைப் பக்கத்தில் வச்சுருக்காங்க அடியில். அது ஏன்னா தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆனால் ஸோ தட் மூங்கில் மேலே அந்த 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 மூங்கில்லையே ஒரு வழி மாதிரி இருக்குது. ஸோ அந்த மூங்கில்லையே ட்ராவல் ஆகி தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகாமல் பக்கெட்டில் வந்து பிடிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பொம்மி. உங்கள் பேர்? என் பேர் மாரி. உங்கள் பேர்? உங்கள் பேர்? பொம்மி. ஓ, கடவுள் பேர். நான் வந்தோடனே பார்த்தேன்க்கா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாரி கட்டியிருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி சாரி கட்டுறீங்க? நம்ம சாமிக்கு இப்படித்தான் கட்டுவோம். பண்டிகைக்கு மட்டும் கட்ட மாட்டீங்களா? பண்டிகைக்கு இல்லை, எங்காச்சும் போகும்போது வேற சாரி கட்டுவோம். இல்ல வேற கட்டுவீங்க. இந்த விதமா தான் கட்டுவீங்களா இல்ல வேற? இப்படியே தான் நம்ம சாமி கட்டுவோம். கல்யாணத்துக்கு கூட இப்படிதான் கட்டிட்டு? கல்யாணத்துக்கு இப்படியே தான் கட்டுறது. பட்டு சாரியா இருந்தாலும் இப்படிதான் கட்டுறது. ஓ, அழகா இருக்கு இப்படி கட்டி இருக்கிறது. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடுவீங்களா? இப்போவா? எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விடுவீங்களான்னு கேட்டேன். ட்ரெஸ்ஸா? சூப்பர் சூப்பர். அவர் அடிச்சு ஓட்டிட்டாங்க. நான் ஏதாச்சும் போய் பார்த்துருவோமா? ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ராதிகா ஒரு செகண்ட் பாருங்க போயிட்டு. வந்தாச்சா? ரெடி ரெடி ரெடி. வாவ். ஹேமான்னு ஒருத்தவங்க படம் மாற்றி போனாங்க. அவங்க இருக்காங்களா? கூப்பிடுறீங்களா அவங்க கொஞ்சம்? இல்ல, நான் தான் ஹேமா. ஐயோ, இப்போ நான் ஹேமா இல்ல, எனக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டாங்க இந்த பாட்டி. பட்சி. பட்சி என் பேரு. அப்படின்னா என்னன்னு கேளுங்க, நீங்க எல்லாம் அசந்து போயிடுவீங்க. அப்படின்னா என்ன பேர்? என் சொந்த சாமியோட பேர், குலதெய்வத்தோட பேரு பட்சி. பட்சி. சூப்பர் சூப்பர். பத்தியா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அது மாதிரி நல்லா இருக்கும். ஸ்டைலா இருக்கு. அப்படியே சைக்கிள் ஓட்டலாம். அத செய் வேண்டாம். ஆக்சுவலி பார்க்க அந்த கேரளா ஸ்டைல் மாதிரி இருக்கு. கேரளா ஃபீல் இருக்கு. அந்த நான் சாரி கட்டின உடனே அவங்க சொன்னாங்க, இன்னமே நீ வந்துட்டு தமிழ் பொண்ணு இல்லமா, நீயும் வந்துட்டு எங்களோட ஆதிவாசி இதுல ஒண்ணு, அதனால உன் பேர் இனிமே பட்சி அப்படின்னு எனக்கு பேர்லாம் மாத்தி வச்சு இங்க வச்சுட்டாங்க.
சரி இருங்க இது அப்படியே வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கணும். கண்டிப்பாக அவங்க கூப்பிடுங்க. இப்போ தான் முதுமலை ஃபாரஸ்ட் என்ட்ரு ஆகிட்டு போயிட்டுருக்கோம். கர்நாடகா அண்ட் கேரளா பார்டர்ஸ் ரொம்ப கிட்டக்க இருக்குது. ஸோ பயங்கர லாரிஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் இது என்னென்னா இந்த மாதிரி சைக்கிளிஸ்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் அனிமல்ஸ் பார்த்தா ரொம்ப கஷ்டம். அனிமல் கிராஸ் பண்ணும்போது அப்புறம் அவங்க மாதிரி இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதனால் இது ஃபுல்லி சைன் போட்டுருக்கு, போஸ்ட்லோ அனிமல்ஸ் வாக்கிங் போஸ்ட்லோ. ஆனால் யாரும் மதிக்கிறதா இல்லை, எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இதுவே கொஞ்சம் கூட கவலையே படுறதில்லை. ஸோ ஆனால் இது ஒரு ஹைவேனால அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் கேர் எடுத்து போனால் இன்னும் நல்லாயிருக்கும். முதுமலை டைகர் ரிசர்வ் வந்து இந்தியாவிலே ரொம்ப பெரிய ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா மெயினாக டைகர் ரிசர்வ், டைகர்ஸ் அண்ட் முதுமலை வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து எலிஃபெண்ட்ஸ்க்காக. நிறைய எலிஃபெண்ட்ஸ் ஸ்பாட் பண்ணலாம் இங்கே வந்தோன்னா. அதை தவிர மான், கரடி, முள்ளமன்றி, கீரிப்புள்ள, பாம்புலாம் யூஸ்வலாக மற்ற காட்டில் இருக்க மாதிரி மற்ற பாம்புகள், நிறைய பூச்சி இருக்குது, எக்கச்சக்கமான பூச்சிலாம் இருக்குது. அண்ட் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே பேர்ட் வாஷிங்க்கான ஒரு சூப்பரான இடம் இது. நாங்கள் போன ஃபாரஸ்ட்லேயே ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே டைகர் ரிசர்வ். சத்தியமங்கலமும் போனோம், அங்கேயும் ஒரு டைகர் ரிசர்வ் போனோம் நாங்கள். பட் ஆனால் அங்கே பார்த்தோன்னா காடு இருக்கும், வயல் இருக்கும், வீடு இருக்கும். ஒரு 5-10 கிலோமீட்டரில் இந்த மாதிரி மாற்றி சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். காடு, வயல், வீடு இருக்கும். பட் ஆனால் இங்கே ரொம்ப தூரம் ஓட்டிடும். இதுக்கும் நாங்கள் வீடு எதுவுமே பார்க்கல. ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஆட்டினா காலி அதுக்கெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடும். குட்டிங்களும் சேர்ந்து பின்னாடியே ஓடுது. எவ்வளோ பெரிய கொம்பு. வேணாம், ஸ்டாப் பண்ண வேணாம், போயிடலாம். சரிதா, ஒயிட் கலர் இங்கே அந்த மரத்து மேலே அங்கிருந்து நல்லா தெரியும். ஜம்ப் ஆட்டு பாரு. பிளாக் கலர்ல இருக்கு. அதான் தாவுது பாரு ஒரு மரத்துக்கு இன்னும் மரத்துக்கு. இங்கே உள்ளே விட்டுறதே கிடையாது மக்களை. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மெயினாக என்ன அப்படின்னா நைட் 8 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு வண்டியுமே செக் போஸ்ட் தாண்டி விட மாட்டாங்க. அன்டில் அன்லெஸ் அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது, இல்லை ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நிறைய வைல்ட் அனிமல்ஸ்லாம் வெளில வரும் காட்டை விட்டு. அதுக்கு எதுவும் நம்ம தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க இவங்க. உள்ளே வந்து ஹோட்டல்ஸ், ப்ரைவேட் ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ், ரூம்ஸ் இல்லை ரிசார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். கவர்மெண்ட் சில காட்டேஜஸ்லாம் கட்டியிருக்கு, அங்கே மட்டுமே தங்க முடியும் உள்ளே வந்தால். அண்ட் டென்ட்டு போட விட மாட்டாங்க, ஃபயர்ஸ் யூஸ் பண்ண விட மாட்டாங்க, அனிமல்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. ரிவர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, அந்த ரிவர்ஸில் இறங்கக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது. லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது எல்லாமே ஆக்சுவலாக நல்லதுக்கு தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பவுண்ட்ரிலாம் போட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் போயிட்டு அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரொம்ப 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 நல்ல விஷயம்.
நைட்டு டென்ட்லாம் போகிறது சேஃப் இல்லைடா. ரொம்ப இருட்டாயிட்டு அங்கே என்ன பண்ண போகிறோம் இப்போ? 1 ரொம்ப அனிமல்ஸ்லாம் இருக்கும் பிரச்சனை. அண்ட் 2 ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றதுனால பெர்மிஷன் கிடைக்காது, பிரச்சனை ஆகிடும். ஸோ ஏதாவது காட்டேஜ் எங்கேயாவது தங்கிடலாம். இங்கே ஒன்று இருக்கு. ரொம்ப நைட் லேட் ஆகிட்டு இருக்கு. ரைட்டில் விட்டுக்கோ அப்படியே வருமா? ஆனை, கரடி, டைகர் ரிசர்வ் இது சான்ஸே இல்லை. பார்க்கிபைன் ரொம்ப கஷ்டம். ஓகேப்பா. சரி சூப்பராக இருக்குடா. நல்லா இருக்கும். அப்படியே அந்த வுட்லேயே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. இந்த ஃபாரஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டப்பில். ஃபர்ஸ்ட் டைம் தங்குறோம்ல வெளில ரூமில். சரி, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காட்டுக்குள்ளே இவ்வளோ பெருசாக நம்மளுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கும். சவுண்ட்லாம் கேட்டுச்சு பார்த்தியா? ஆமாம், பலி சூப்பராக இருக்கு. இல்லை ஏதோ நல்ல டைமு வேக்கண்ட்டாக இருந்துச்சு, இல்லைனா கிடச்சிருக்காது நம்மளுக்கு. ஓ சரி, ஓகே. பேகெல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடலாம். அது சைக்கிள்ஸ் மேலே விட்டுலாம் நினைக்கிறேன். சைக்கிள்லாம் ஏற்றி வச்சுலான்னு வரும்போது எவ்வளோ பார்த்தோம். செம்ம புது ஃபீல். நீங்கள் போங்க, ஏற்று நான் பின்னாடி ஏற்றுறேன். இன்கேஸ் யானை ஏதாவது வந்து வச்சுக்கோங்க, கீழே அப்படியே சைக்கிளில் டேமேஜ் பண்ணிடுச்சுன்னா காட்டுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு சொன்னா தெரியுமா, எங்கள் பக்கத்தில் இருக்க பாத்ரூம்லாம் நேற்று உடச்சிருச்சு. நேற்று நம்ம நேற்று இங்கே இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ. இந்த பெட் எனக்கு இன்றைக்கி தான் முதல் தடவை நாங்கள் இயற்கையோட ஒன்றா சேர்ந்துருக்கோம்னு சொல்லலாம். ஒத்துமையாக நிஜமாகவே இயற்கையை அவ்வளோ ஃபீல் பண்ணோம். அவ்வளோ சின்ன விஷயங்கள், சின்ன பூச்சியிலேருந்து பெரிய யானை வரைக்கும் எவ்வளோ அழகு. மொத்தத்தில் இன்றைக்கி நாள் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ், நிறைய கற்றுண்டோம். ரொம்ப என்ஜாயபுளாகவும் இருந்துச்சு. இது மீறி நாங்கள் எப்படி எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோன்னு பார்க்கணும். லைட் ஆஃப் பண்ணிட்டா? நைட்டில் யாரும் தனியாக வெளில போகாதீங்க.